அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீராம் சுந்தர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ஒன்று பார்த்தேன். அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பிராமணர்களையும் சாஸ்திரத்தையும் வேதத்தையும் ரொம்ப இழிவுபடுத்தி காமிச்சிருக்காங்க. அவர்களுடைய வார்த்தைகள் பிராமணர்களையும் வேதத்தையும் சாஸ்திரத்தையும் தாக்குவதாக இருந்தது. பிராமணன் மட்டும்தான் வேதம் படிக்கணுமா? எந்த சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சாஸ்திரத்தில் இருந்ததுன்னா இந்த திரைப்படத்தை நீங்கள் ட்ராப் பண்ணிடுறீங்களா? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறீங்களா? ஒவ்வொரு பிராமணன் காலையும் நீங்கள் விழுந்து மன்னிப்பு கேட்குறீங்களா? எவன் ஒருவனுக்கு பூணல் போட்டு பிரம்மோபதேசம்னு சொல்லக்கூடிய மகா மந்திரம் உபதேசம் ஆயிருக்கோ அவன் மட்டும்தான் வேதம் படிக்க முடியும். இதுதான் தர்மசாஸ்திரம். சாஸ்திரத்தை ஏதோ கரைச்சி குடிச்சவங்க மாதிரி திரைப்படங்கள் எடுக்காதீங்க. யார் வேணா என்ன வேணா பண்ணலாங்கிறதுக்கு இது ஒன்றும் ரோட்ல கிடக்கிற குப்பை கிடையாது. எவன் வேணா எட்டி மிதிச்சுட்டு போகலான்னு சொல்றதுக்கு. இது வேதம். பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி. வேதம்னா என்னன்னே தெரியாம சும்மா ஏதோ ஸ்கூல்ல படிக்கிற காலேஜில் படிக்கிற ஒரு கோர்ஸா நினைச்சு திரைப்படங்கள் எடுக்காதீங்க. வேதம் படிக்கணும்னா அதுக்குன்னு நிறைய நியமங்கள் இருக்கு. நினைச்சவெல்லாம் வேதம் படிச்சிட முடியாது. பூணல் போட்டவன் எல்லாம் வேதம் படிச்சிட முடியாது. ஈவன் எல்லா பிராமணர்களாலையும் வேதம் படிச்சிட முடியாது. அதுக்குன்னு நியம நிஷ்டைகள் இருக்கு. வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லாதவனால மட்டும்தான் வேதம் படிக்க முடியும். தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதை. அதனாலதான் 6 வயசுல 5 வயசுலலாம் கொண்டு போய் வேத பாடசாலையில் கொண்டு போய் விடுறாங்க குழந்தைங்களை. பிராமண குழந்தைகளை பூணலை போட்டு 5 வயசு 6 வயசுல கொண்டு போய் வேத பாடசாலை விடுறதுக்கான காரணம் வேற எந்த சிந்தனையும் அவங்க மனசுல இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவ்வளவு சின்ன வயசுல கொண்டு போய் விடுறாங்க. நாங்கெல்லாம் வேதம் படிக்கும்போது இந்த செல்போன்னா என்னன்னு தெரியாது. ஈவன் நாங்க வெங்காயம் பூண்டுலாம் கூட சாப்பிட்டது கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேதம் படிக்கிறதுக்குன்னே இருக்கு. அதெல்லாம் கடைப்பிடிச்சா மட்டும்தான் வேத மந்திரம்ங்கிறது வாயில நுழையும். நினைச்சவெல்லாம் மந்திரம் சொல்லிட முடியாது. கோவில் அர்ச்சகர் நாங்களும் கோவில் அர்ச்சகர்கள் ஆவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோவில் அர்ச்சகர்கள் ஆயிருக்காங்க. ஆனா வேத மந்திரத்தை அவங்களால சொல்ல முடியாது. சரிங்களா? வேதத்தை பத்தி தெரியாம வேத மாதாவை இந்த மாதிரி கேவலப்படுத்தாதீங்க. சும்மா இருக்க மாட்டாங்க. சரஸ்வதி மாதா சும்மா இருக்க மாட்டாங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும்ங்கிறத நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நாங்களாம். தமிழை வளர்த்த ஊவே சுவாமிநாத ஐயர் ஒரு பிராமணர். பாரதியார்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய பாரதி அவர் ஒரு பிராமணர். திருவள்ளுவர்னு சொல்லக்கூடிய திரு வல்லபாச்சாரியார் அவருடைய பூர்வாசிரமம், அவருடைய உண்மையான பெயர் வல்லபாச்சாரியாருங்கிறது தான் அவருடைய பெயர். அதையெல்லாம் மாத்திட்டு இன்னைக்கு திருவள்ளுவர்னு வச்சுட்டாங்க. இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து திருவள்ளுவர்னு வச்சுட்டாங்க. அவரோட உண்மையான பெயர் வல்லபாச்சாரியார். தமிழை வளர்த்தவர் அவரும். இன்னைக்கு 1330 திருக்குறள்கள்ல உலகத்தினுடைய தத்துவத்தை சொன்ன அவர் ஒரு பிராமணர். இப்படியாக பிராமணர்கள் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகத்தில் இருக்கிற எல்லாரும் பரம சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லி நித்தியம் பிரார்த்தனை பண்றது பிராமணர்கள். கடவுளை மட்டுமே நம்பி அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. ரிசர்வேஷன்ல இடம் கிடையாது. அதுக்காக என்னைக்குமே போராடினது கிடையாது. எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு நாங்க கேட்டது கிடையாது. அப்படி இருந்தும் எங்களுடைய உண்மையான படிப்பு தான் நமக்கு மூலதனம்னு சொல்லி படிப்பை படிச்சே இன்னைக்கு எத்தனையோ பேர் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. ஈவன் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை முதற்கொண்டு தவறாக நினைக்க வேண்டாம். நான் மற்றவர்கள் யாருக்கும் படிப்பு வராதுன்னு நான் சொல்ல வரல. இப்படியாக எங்க வேலையை மட்டுமே நாங்க பார்த்துட்டு இருக்கிற எங்களை இவ்வளவு கீழ்த்தரமாக இவ்வளவு அசிங்கமாக அந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுன்னு அவ்வளவு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன வேணா பண்ணலாம், வாயில்லாத பூச்சி மாதிரி அமைதியா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா?
பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் எங்களுக்கு. சாதுக்களையும் தர்மத்தையும் ஒருத்தன் அழிக்கிறான்னா அதுக்கு வேதத்துக்கு அழிவு ஏற்படுற காலத்துல நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை நம்புறவங்க நாங்க. இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு மக்களா இருக்கிற நீங்க ஆதரவு தராதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான திரைப்படத்துக்கு எதிர்ப்பு குரல் கொடுங்க. பிராமணர்கள்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த கலாச்சாரம் கோவில்கள் என்னைக்கோ அழிஞ்சிருக்கும். காஷ்மீரில் போய் பாருங்க, காஷ்மீரில் இருக்கிற எல்லா கோவிலையும் போய் பாருங்க. இன்னைக்கு தான் காஷ்மீருக்கு விமோசனம் கிடைச்சிருக்கு. ஆனால் காஷ்மீரில் இருக்கிற எல்லா கோவில்களும் இடிக்கப்பட்டிருக்கே, அது ஏன்? அங்க பிராமணர்கள் இல்லாத காரணத்தினால. பிராமணர்கள் பெரிய மகான்னு நான் பேச வரல. எங்களுக்கு சொல்லியிருக்கிற தர்மத்தை நாங்க கடைபிடிக்கிறோம், அவ்வளவுதான். நித்திய கர்மாக்கள், எங்களுக்கு சொல்லக்கூடிய நித்திய கர்மாவான சந்தியாவந்தனம் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் புரியாது. எங்களுடைய வேலையே அதுதான். கார்த்தால எழுந்து கடவுளை தியானம் செய்வது, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆகாரத்தையும் கடவுளால் கொடுக்கப்பட்டதுன்னு நம்பி அவருக்கு அதை நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பிரசாதமா சாப்பிட்றது. யாருக்கும் துவேஷம் நினைக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் பிராமணர்களுக்கு கிடையாது. பிராமணர்கள் பொதுவாகவே சாதுக்கள். அதனாலதான் நீங்கள்லாம் ஏறி மிதிக்கிறீங்க. யாரும் என்ன தவறா நினைச்சுக்காதீங்க. இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் யாரும் என்ன தவறா நினைச்சுக்க வேண்டாம். திரு கமல்ஹாசன் அவருடைய விஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதனால? அந்த திரைப்படத்துல இஸ்லாமியர்களை தவறா சித்தரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சில காட்சிகள் இஸ்லாமியர்களை தவறா சித்தரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு குரல் தெரிவிச்ச இஸ்லாமியர்களுக்கு நான் தலை வணங்குறேன். அதுக்கு திரு கமலஹாசன் எவ்வளவு போராடினார்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நாட்டை விட்டே நான் ஓடி போறேன் அப்படின்லாம் சொன்னார் அவர். ஆனா இந்த திரைப்படத்தினுடைய கருவே பிராமணர்களை துவேஷமாக காட்டுவதாக இருக்கிறது. இதற்கு எத்தனை பேர் எதிர்ப்பு குரல் தெரிவிக்க போறீங்க? என்ன வேணா பண்ணலாம், இவன் எதுவும் சொல்ல மாட்டான், இவனுக்கு ஒண்ணுனா எவனும் வந்து நிக்க மாட்டாங்கிற தைரியம். மக்கள் வேணா எங்களுக்காக வந்து நிக்காம இருக்கலாம். கடவுளுடைய துணை எங்களுக்கு என்னைக்குமே இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது சத்தியமான உண்மை. ஆண்டவனுடைய அனுகிரகம் எங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. 4 பிராமணருடைய பூணல்களை அறுத்துட்டா நீங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இன்னும் நிறைய 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 கோபங்கள் ஒவ்வொரு பிராமணன் மனசுக்குள்ளேயும் இருக்கு. அதெல்லாம் வெடிக்க வச்சிடாதீங்க. நாங்க எல்லாம் தயிர் சாதம் சாப்பிட்றவங்களா இருக்கலாம். எங்களால உங்களவுக்கு எங்களுக்கு பலம் இல்லாம இருக்கலாம். உங்களுடைய அடிக்கும் எங்களுடைய அடிக்கும் வலிமை கம்மியா இருக்கலாம். ஆனால் இங்க கூட இருக்கிறது நரசிம்மர். அவருடைய ஒரு பார்வை உங்க மேல பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எவனும் உயிரோடு இருக்க முடியாது, அழிஞ்சு போயிடுவீங்க மொத்த பேரும். பிராமணர்களுடைய சாபத்திற்கு மட்டும் ஆளாகாதீங்க. திரைப்படம் என்பது மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ ஒரு ஜாதியையோ குறிப்பிட்டு சித்தரித்து அவர்களை துவேஷமாக காட்டுவதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு தணிகை குழு எப்படி அப்ரூவ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு பிராமணனை தான் உங்களால் பேச முடியும். யாரும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம். இருக்கக்கூடிய உண்மையை நான் பேசுகிறேன். யாருமே என்னை தவறாக நினைக்காதீங்க. யாருடைய மனசையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல. ஒரு தேவர்களை உங்களால் தவறாக சித்தரிச்சிங்கன்னா கழுத்தை வெட்டி போட்டுடுவாங்க அவங்க. இந்த மாதிரியா நிறைய குலங்கள் இருக்கு. வன்னியர்களையோ க்ஷத்ரியர்களையோ யாரையும் உங்களால் தவறாக சித்தரித்து திரைப்படம் காட்ட முடியாது.
எடுக்க முடியாது, எடுப்பதற்கு திராணி என்பது கிடையாது. அப்படி எடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் விஸ்வரூபம்ங்கிற திரைப்படம். இந்த நாட்டை விட்டே ஓடி போறேன்னு திரு கமலஹாசன் கதறினதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? சதா சர்வகாலமும் பகவத் ஸ்மரணையோடு இருக்கிற பிராமணர்களை இந்த மாதிரி திரைப்படம் எடுத்து அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். ஒரு யானை தனியா இருக்குன்னு 10 சிங்கம் சேர்ந்துதான். அந்த யானையுடைய கூட்டம் வந்தா 100 சிங்கம் வந்தாலும் தூக்கி எறிஞ்சு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக பிராமணர்களுடைய வேதம், அவர்கள் படித்த அந்த வேதம், அவர்கள் செய்யும் அந்த ஜபங்கள் தபங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் வலிமை ஜாஸ்தி. உங்களால் நெருங்க கூட முடியாது அவங்க கிட்ட. ஜாகிரதை. இது ஒரு எச்சரிக்கை பதிவாக நான் பதிவிடுறேன். இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு தணிகை குழு ஆதரவு தெரிவிக்க கூடாது. இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு, அப்படி எடுத்தாலும் மக்களுடைய ஆதரவு இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். யாரையா தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.